Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நல்ல ஒரு காரசாரமான மீன் குழம்பும் ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லஞ்ச் மெனுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் குழம்புக்கும் மீதியை வறுவலுக்கும் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்குள்ள மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மீனில் இந்த உப்பு காரம்லாம் இறங்கி நம்ம குழம்புல போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில மீனை முழுசாகவே போட்டிருக்கேன், கொஞ்சம் குட்டி குட்டியாக உள்ள மீனை. சில இதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம மீன் வறுவலுக்கு இன்னொரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சம் நிறையா மிளகுத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ வறுவலுக்கு எடுத்து வச்சிருந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். வறுவலுக்குள்ள மீனில் அங்கங்கே நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ள வரைக்கும் இறங்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ எல்லா துண்டுகள்லையும் இந்த மாதிரி மசாலாவை தடவி தனித்தனியாக இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சிடணும். நல்லா உள்ளெல்லாம் படுற மாதிரி தேய்ங்க, அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ள வரைக்கும் இறங்கும். இப்போது இந்த வறுவலுக்கு தேவையான மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சாச்சு. இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போது இதில் குழம்பு வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுலாம். இது கூட 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மீனை மசாலாவில் தடவி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க, அதையும் ஞாபகம் வச்சு. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்களா, தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அது நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை இதில் சேர்த்து விட்டுடலாம். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி குழம்புல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம புளியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததோடவே குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு, கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மசாலாவில் தடவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். அந்த மீன் எல்லாமே அந்த குழம்புல நல்லா முங்குற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு
ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன்லாம் பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்சம் கவனமாக மெதுவாக எடுக்கணும். அப்போ தான் மீன்லாம் உடையாமல் இருக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அடிகனமான பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேஸ்ட் அயனில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக வரும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாவில் மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். கேஸ்ட் அயன்றதுனால ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுறணும். திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட காரசாரமான மீன் குழம்புக்கு இந்த மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். நம்மளோட சிம்பிளான ஃபிஷ் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.